5000 ரூபாய் போட்டாங்களே, அவங்க பட்டி தொட்டிக்கு வராங்களா? அவங்க பல்லக்கு நகருக்கு வராங்களா? வாழை தோட்டத்துக்கு வராங்களா? குப்பை தொட்டிக்கு வராங்களா? வாக்கு கேட்க மட்டும் வருவாங்க. அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு கொடுக்கிற அந்த 5000 ரூபாய் சும்மா ஒரு கைத்துண்டு போட்ட மாதிரிதான். கோடை காலம் கஷ்டப்படுறோம்னு சொன்னாங்க. உங்களை பார்த்து அது கண்ணீர்ல முதலமைச்சர் சொல்லுவாங்க, கண்ணீர் சிந்துகிறோம். அதுக்கு பேரு நீதி கண்ணீருங்க. அந்த அப்பேற்பட்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அந்த ஜீவகாரணியம் வந்து ஒரு கசாப் கடைக்காரன் ஒரு ஆடை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அப்புறம் போட்டாங்க ஒரு போடு. அது மாதிரி கஷ்டப்படுறாங்க. உங்களை பார்த்து 5000 ரூபாய் உங்களுக்கு வாங்குறாங்க. நீங்க கணிப்பு சாட்ஜிபிடி மாதிரி போட்டு பாத்தீங்கன்னா அந்த 5000 ரூபாய் போட்டதுக்கு ஏறக்குறைய அன்னைக்கு கரெக்டா சொன்ன மாதிரி 55,000 இருந்து 2 லட்சம் வரைக்கும் 5 லட்சம் வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எடுக்கிறாங்க. இதே ஆட்சி. மின்சாரம் விடுங்க, பால் விடுங்க, ரேஷன் கடை விடுங்க, சர்க்கரை விடுங்க, உளுந்து விடுங்க. இங்க வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா 2 போலீஸ்காரங்க வெளியிட்டு இருக்காங்க. வேற எந்த மாநிலத்திலும் எல்லாம் கேட்டுக்கிறேன். நமக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு நம்ம வந்திருக்காங்க போலீஸ்காரங்க 21 இருக்காரு. அம்மா வேற எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒரு அநியாயம் நடந்திருக்கு. டிசம்பர் 31, 2022 போலீஸ்காரங்க லேடி கான்ஸ்டபிள் வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. அந்த லேடி கான்ஸ்டபிள் மேல இந்த திமுக பங்கன்ஸ் கையை போட்டிருக்காங்க. அந்த அம்மா உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. உடனே ஒரு பெரிய கும்பலா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரவுடிசம் பண்ணி திருப்பி வாங்கிக்கோன்னு சொல்லி அந்த அம்மா அடுத்த நாளே திருப்பி வாங்கிடுச்சு. ஆனா சம்பந்தப்பட்ட ஆணையர் கமிஷனர் பார்த்து அந்த 2 பேரையும் வந்து அதுக்கப்புறம் ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணி பார்ட்டியில இருந்து வெளியே பண்ணாங்க. அதாவது நமக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற போலீஸ்காரர் மேலேயே பெண் போலீஸ்காரர் மேல கை வச்ச ஒரே ஒரு பார்ட்டினா அது வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகம். யாருமே இல்லை. இது கொஞ்சம் ஜாலியா நின்றுக்காரு, ஒரு பெண் இல்லை. அது மட்டும் இல்ல, இது வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஜாலியா சார் வந்து நிக்கலாம். இன்னும் ரொம்ப கஷ்டம் அந்த ஆளுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணுமா? நீங்க பொட்ட பிள்ளைங்க பத்திட்டு பொட்ட பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும்னா எவ்வளவு அவங்க கையை வெட்டணும். ராமராஜ்யம் எவ்வளவு நம்ம பொண்ணுங்களுக்கு தொடக்கூடாது.